அது நான் சுனாமி எங்க ஜெயமானவனோட வளர்த்தியா இருக்கிறாரு. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அது கூர்ந்து ஆசி தர வேண்டும். அருகாய் ஆளாய் பாலாய் வேளாய் நூலாய் நாளாய் வெள்ளந்து மேலும் பாவாய் வாழ்க துதி வாணி வீரம் விசயம் சந்தானம் துணிவு தனம் அதிதானியம் சௌபாக்கியம் போகம் அழகு அறிவு அறம் குளம் நோயற்ற வாழ்வு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் நீங்கள் கல்லும் கருடம் போல வேறும் பிறகும் போல முள்ளும் மருடும் போல மாசம் 10 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் உங்களை இசைப்பாடி வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு ஆவா இருந்தாலும் கூட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவே தொட்டிலை கட்டி வைத்தே ஆதி பட்டு தோணியுடன் சிறையினை வெள்ளை வைத்தே இந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவே தொட்டிலை கட்டி வைத்தே ஆதி பட்டு தோணியுடன் சிறையினை வெள்ளை வைத்தே
பொழுது நன்றி. இசைப்பாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இனிமையான குரலோசை எனக்கு கேட்ட காரணத்தினாலே உங்களை பார்த்து உங்களுக்கான ஆசை கூறி உங்களை பற்றிய ஒரு சில விவரம் கேட்கலான்னு ஆசைப்படுறேன். கேட்க ஆசைப்படலாமா? நல்லா கேளுங்க சுவாமி. வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே பரிபாலனம் செய்யக்கூடிய நம்பி ராஜனின் தவப்புதல்வி வள்ளி. வள்ளி என்று பெயர் வர காரணம் வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்தனால வள்ளின்னு பேரு காரண பெயர். அப்ப கருத்து பெயர் கிடையாதா? கனகவேங்கை பூங்குரத்தி அப்படிங்கிறது கருத்து பேரு, காரண பேர் வள்ளிங்கிறது. அப்ப கருத்து பெயரை நீங்க வந்து வெளில சொல்ல வேண்டியதானே? ஏன் காரண பெயர் மட்டும் நீங்க வெளில சொல்றீங்க? கருத்து பெயர் சொல்ல வேண்டியதானே? வள்ளின்னு சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும், அதனால வள்ளின்னு சொல்றோம். அப்ப கருத்து பெயரும் எல்லாத்துக்குமே ஒண்ணு இருக்கும், காரண பெயரும் எல்லாத்துக்குமே ஒண்ணு இருக்கும். பையன் பேர் என்ன? நாரத மகரிஷி. இது வந்து கருத்து பெயர். அப்ப கழக பெரியன் அப்படி மகளே நாரதங்கிறது காரண பேர் தான் சுவாமி. இல்லையே, கழக பெரியர் அப்படிங்கறது வந்து காரண பெயர். ஏன் காரணம் அப்படின்னா என்னுடைய வேலை என்ன? கழகம் பண்ணக்கூடிய வேலை. அந்த காரணத்தினாலேயே கழக பிரியன் என்பது வந்து கழக பிரியன்ங்கிறது பட்டம் உங்களுக்கு. அது வந்து காரண பேரு கிடையாது. பட்ட பேருக்கும் காரண பேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப நிறைய பேர் பட்டம் வாங்கினாங்க. அது மாதிரி இப்ப இந்த தமிழகத்திலேயே பெரிய கோயில் அப்படின்னா நம்ம வந்து யார் சொல்லுவோம்? எந்த கோயில் சொல்லுவோம்? முதன்மையாக இருக்கக்கூடிய கோயில்னா நம்ம எதை சொல்லுவோம்? முதன்மையான கோவில்னா அது பெரிய பெரிய கோவில் தான். தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பெருவுடையார் கோயில். பெரிய கோவில் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம். தஞ்சை பெரிய கோவிலோட உயரம் கூட, ஸ்ரீரங்கமும் அதை விட கூட, ஆண்டாளுடைய கோபுரம் அதை விட கூட. ஆனா பெரிய கோவில்னா அப்ப கட்டப்பட்ட காலத்துல அதுதான் உயரமான கோபுரமா, அதனால அந்த பெரிய கோவில்னு சொன்னாங்க. அது கட்டப்பட்ட காலத்துல அதுதான் உயரமானது, 216 அடி உயரம். அதனால மட்டும் அது வந்து பெரிய கோயில் கிடையாது. 1000 ஆண்டுகள் கடந்த காரணத்தினாலேயே அது வந்து இன்னைக்கு பெரிய கோயில். அது கட்டப்பட்ட காலத்துல அதுதான் பெரிய கோவில். சரிமா? இப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினது யாரு? தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினது யாரு? தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர். அப்ப கருத்து பெயர்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கையில அவருக்கு ஒரு கருத்து பெயர் இருக்க கூடாதா? அப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினது நியாயமான விஷயம் தான். ஏன்னா ராஜராஜ சோழன்ங்கிறது ராஜன், ராஜன்னா அரசன் பொருள். ராஜராஜனுக்கு அரசனுக்கு அரசனாக விளங்கின காரணத்தினால சோழ நாட்டை ஆண்டு வந்ததுனால ராஜராஜ சோழன்றது பேர். அவருக்குன்னு ஒரு உண்மையான பேர் இருக்குமா இல்லையா? அருண்மொழிவர்மன். என்ன அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்களோ? உங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கிற பெரியவுடையார் ஆலயத்துக்குள்ள இருக்கிற தெய்வம் என்ன தெய்வம்னு தெரியுமா? என்ன தெய்வம்? அது என்ன தெரியுமா? நீங்க புரியல என்ன அர்த்தம்? தெரியாம கேட்டேன். அப்படி தன்னடக்கமா புரியுதோ? அப்படியா? ஐயோ இல்ல, மனிதனுக்கு வந்து பணிவுங்கிறது ஒண்ணு வேணும். தெய்வமே ஒரு சமயத்துல பணிந்து போனது யாருக்காக தெரியுமா? மகாபாரத போர்ல துரோணாச்சாரியர அர்ஜுனன் வந்து கொண்டு விட்டார். தர்மன் போய் சொல்றாரு, உன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்ற செய்தி கேட்டாலே துரோணாச்சாரியர் இறந்துருவாருன்றது தெரியும். போய் கிருஷ்ணர் தர்மரை கூப்பிட்டு போய் சொல்ல சொல்றார். தர்மன் முதல்ல சொல்ல மாட்டேனார். அப்ப அஸ்வத்தாமன்ற
பட்டத்து யானை. அதை போய் துரோணாச்சாரிட்ட சொல்லுடான்னு சொல்ல இவர் போய் சொன்னாரா இல்லையா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அது ஒரு பட்டத்து யானைன்னு சொல்லும் சமயத்தை தன் கையில் இருந்த சங்கை எடுத்து ஊத அந்த சட்டத்துல அது ஒரு யானைங்கிற வார்த்தை மறைய துரோணாச்சாரியர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம மையம் தான் இறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டார் இல்லையா. ஏன் மகன் இறந்துட்டா அவருக்கு இறப்பு அப்படின்னா 7 சிரஞ்சீவிகள்ல ஒருத்தே அஸ்வத்தாமன், அவனுக்கு இறப்புங்கிறதே கிடையவே கிடையாது. அப்ப அவன் இறந்துட்டான்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம். அப்ப என்ன பண்ண இறந்துட்டாரு. அப்ப அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரா, தன் தந்தையை கொன்ற பாண்டவர்களை நான் கொல்லாம விட மாட்டேன்னு என்ன பண்ணாரு, நாராயண அஸ்திரத்தை எய்து விட்டார். நாராயண அஸ்திரம் பாண்டவர்கள் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் கிருஷ்ணர் பார்த்து கேட்டா, பஞ்ச பாண்டவர்களேப்பா கிருஷ்ணா எதிரில் வர்றது நாராயண அஸ்திரம், இது வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் அழிச்சிருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாங்களா, எப்பா எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கள், இப்படி தெய்வமே சொல்லிச்சா எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் படைப்படை எல்லாமே பணிச்சிருந்தாங்களா. கிருஷ்ண பரமாத்மாவும் தலை குனிந்து பணிந்து நின்றார். அஸ்திரம் வந்துச்சு பார்த்துச்சு, நமக்கு எதிரில் யாருமே இல்லை அப்படின்னு திரும்பி அஸ்வத்தாமனுடைய கைகளுக்கே போனுச்சான். அப்ப பணிவுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கணும், எந்த இடத்துல பணியணுமோ அந்த இடத்துல பணியணும், அதுதான் எல்லா இடத்துலயும் பணிச்சிருன்னு நினைக்காதீங்க. இங்க பணிவில்லா பணிய மாட்டீங்களா, இங்க என்கிட்ட பணிவில்லா பணிய மாட்டீங்களா, அதைத்தான் நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்துலயும் பணியணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல பணிச்சு போகணுமோ அந்த இடத்துல பணிச்சு போகணும். எந்த இடத்துல கொஞ்சம் துணிஞ்சு செயல்படணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் துணிஞ்சு செயல்படணும். அப்படியா, நேரத்தை கருதி துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறீங்க அதானே. இப்ப மகாபாரத பத்தி நீங்க பேசுறீங்களே, அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க ஏதோ உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு. அது என்ன உங்க அளவுக்குன்னா என்ன, இல்ல நீங்க வந்து நாரத மகர்ஷிங்க, 14 உலகங்கள் செல்லக்கூடியவர், எல்லா விஷயத்திலயும் நீங்க இருக்கிறவர், நாங்க வந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தவருக்கு ஈடாகுமா நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மகாபாரதத்துல கௌரவர்கள் வந்து இறந்தாங்கல்ல, 100 பேர் மகாபாரத பொருளை இறந்துட்டாங்க. இறந்தாங்களா கொல்லப்பட்டனாரா? இறந்துட்டாங்க என்ன கொல்லப்பட்டாங்க என்ன கொல்லப்பட்டாங்களா எப்படி? கொன்னா என்ன அவங்க இறந்துதானே போவாங்க. சரி இறந்தாங்க அப்படிங்கிறீல, எப்படி இறந்தாங்க, எந்த காரணத்தால இறந்தாங்க? அதான் சொத்து பிரச்சனைங்க, பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் சொத்து கொடுக்கலையே அப்படிங்கிற பிரச்சனையில மகாபாரத போர் தொடங்கியது. அந்த போரின் காரணமாக கௌரவர்கள் 100 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி சுருக்கமா சொல்லி முடிக்கலாமா என்ன? இப்படி சுருக்கமா கேட்டீங்க, நான் சுருக்கமா சொல்றேன். ஏங்க நான் சுருக்கமா கேட்டா நீங்க வந்து விரிவா பதில கொடுக்கணும். என்ன மொட்டையா சொன்னா அப்படி, அதுக்கு விரிவாக்க இல்லையா? என்ன காரணத்தினால கொல்லப்பட்டாங்க? ஆதி பருவத்தில இருந்து வர சொல்றீங்களா? விசித்திர வீரியன் சித்திராங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பீஷ்மர் நினைச்சாரு. பீஷ்மர் என்ன பண்றாரு, போய் அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படிங்கிற 3 பெண்களை போய் தூக்கிட்டு வந்தாரு. அம்பாங்கிற பெண்ணு சாலப நாட்டை ஆளக்கூடிய மன்னனை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பாதியில இறக்கி விட்டுட்டாரு. இது ரொம்ப பெரிய கதை சுவாமி. ஆரம்பத்திலே தொடங்கினோம்னா நான் ஒரு ஆளே பேசி கதையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் சுருக்கமா சொன்னேன். இல்ல சுருக்கமா இங்க போக கூடாது, இப்பேற்பட்ட இடம் இது கிடையாது, கொஞ்சம் விரிவாக்க வேணுமே. சுருக்கமா சொன்னா எல்லாத்துக்கும் புரிய முடியல சொல்லணும். எப்ப ஒரு ஸ்டூலாவது கொண்டாந்து போடுங்க, என்னால அண்ணாந்து பேச முடியல, கழுத்த வலிக்குது. வளர்ச்சி பத்தி பேசுறீங்க அப்படியா? நீங்களும் வளர வேண்டியதானே. நானும் தினமும் தொங்கத்தான் செய்யறேன். என்னமோ ஆண்டவே வளர்ச்சி அம்புத்தே எனக்கு கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படியா? சரி நான் கேட்டதுக்கான பதில் விரிவாக்கம். சரி இப்ப நான் கேக்குறேன், தஞ்சை பெரிய கோவிலை பத்தி பேசுனீங்கல்ல? ஆமா. அதை விட உயரமான கோபுரம் இருக்கு தமிழகத்துல. ஸ்ரீரங்கம் தான் உயர அதிகமா இருக்கு, 247 அடி உயரம் இல்லையா? இப்ப ஸ்ரீரங்கத்துல ராஜகோபுரம் இருக்குல்ல? ஆமா. ராஜகோபுரம் மட்டும் எந்த நிறத்தாலும் இருக்காது, ஒரே வெண்மை நிறமா தான் இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? வெறும் வெண்மை நிறமா தான் இருக்கு. இப்ப ஒரு கோபுரம்னு ஒண்ணு இருந்தா அதுல வர்ணங்கள்லாம் தீட்டி இருப்பாங்கல்ல இல்லையா? ராஜகோபுரத்துல வர்ணங்கள்லாம் தீட்டி இருப்பாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் மட்டும் ஏங்க வெண்மை நிறத்துல இருக்கு? அத உங்ககிட்ட கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம். என்கிட்ட கேக்குறீங்களோ? ஏமா இந்த இடத்துல விவரம் கேட்கறேன்னு சொன்னது யாரு? விவரம் கேட்கறேன்னு சொன்னது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நான் விவரம் கேட்கறேன்னு, அப்ப இந்த இடத்துல விவரம் கேட்கறது நான் சொல்றது யாரு? நீங்க விவரம் கேட்டா நான் சொல்லணும், நீங்க தானே சொல்லணும். அப்ப நான் கேட்கறேன், நீங்க பதில சொல்ல. அப்படி போனா கதையோட போகும். நீங்க கேள்வி கேட்கணும். எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும், திருப்பி பதில் கேள்வி கேட்டா சொல்ல தெரியாது அப்படின்னு வேணா சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நானே எல்லாத்துக்கும் பதில சொல்லுங்க. இருங்க வாங்க, பதில் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாது, இப்படி கூட சொல்லுங்க. நியாயமான விஷயம், நான் தான் முதல்ல கேட்டேன், நீ சொல்லுமா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு கூட சொல்லலாம், அது நியாயமான விஷயம். அதை விட்டு நான் தான் கேட்கறேன் நீ கேட்க கூடாது அப்படின்னா அது என்ன? ஏப்ப உங்களுக்கு கேட்க மட்டும் தெரியுமா, திருப்பி கேட்ட பதில் சொல்ல தெரியாதா? இல்ல நீங்க நாரதர் மட்டும் தான் கேட்கணும்,
வள்ளி இது மட்டும் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஊருக்குள்ள சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாதுல. இது தர்க்க சபை, வாதி பிரதிவாதி. நீங்க கேட்ட நான் சொல்லணும், நான் கேட்ட நீங்க பதில் சொல்லணும். அப்படியா? சரி. ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ராஜகோபுரம் வந்து வெண்மை நிறத்துல இருக்கு அப்படிங்கிறீங்களே, அப்ப ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ள உள்ள நுழைகிற மத்தியில முதல்ல இருக்க ஒரு கோபுரம், முதன்மை கோபுரம், அந்த கோபுரத்துல சிகப்பு நிறமாவும் ஆரஞ்சு நிறத்துலயும் இருக்கு அந்த கோபுரம். அதுக்கான விளக்கம் என்ன? என்ன காரணத்துல சிகப்பு நிறத்துலயும் ஆரஞ்சு நிறத்துலயும் வந்துச்சு? முதன்மை கோபுரம் சிகப்பு நிறத்துலயும் ஆரஞ்சு நிறத்துலயும் இருக்க, எந்த காரணத்தினால ஆரஞ்சு நிறம் வந்துச்சு? ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆங்கில மொழி. ஆரஞ்சு அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன? இளஞ்சிவப்பு அப்படின்னு அர்த்தம். ஆரஞ்சுன்னா ஆங்கிலமா? ஆறுன்னா எத்தனை? ஆறு என்ன ஆங்கிலமா? அஞ்சு என்ன ஆங்கிலமா? அப்படி கேட்கல கேள்வி, அப்படி கேட்கல கேள்வி, அப்படியே கேட்டீங்க. அப்படியா? நிறம்னு சொல்லி தானே கேட்டீங்க. சிவப்பு நிறத்திலையும் ஆரஞ்சு நிறத்திலையும் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. சரி, அது 6 5 அப்படி நேரத்தை கேட்கலையே. என்ன கேட்கல நீங்க? நான் வந்து நேரத்தை இங்க கேட்டனா? ஏமா அந்த நிறத்தை பத்தி நான் கேட்கிறேமா, நேரத்தை பத்தி நான் கேட்கல. சரி, முதன்மை கோபுரம் அப்ப கிழக்கு திசையில இருக்கு அந்த ராஜகோபுரம். ஏன் வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்னா, அந்த கோயில படையெடுத்து வர்றாங்க. எதுக்காக படையெடுத்து வர்றாங்க? அங்க இருக்கக்கூடிய ரெங்கநாதர் சிலைய கடத்துறதுக்காக படையெடுத்து வர்றாங்க. யார் படையெடுத்து வந்தது? அப்படி படையெடுத்து வரும் பொழுது வெள்ளாயி அப்படின்ற ஒரு பெண்ணு, வெள்ளாயினா யாரு? கோயில்கள்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு தேவதாசி அப்படிமாங்க. அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த சிலையை கடத்த விடாம அந்த கோயிலை பாதுகாத்த காரணத்தினால அந்த நிறம் வந்து ராஜகோபுரத்தினுடைய நிறம் வெண்மை நிறத்துல இருக்கு. இது ஒரு காரணம். அப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுனீங்களே, ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பெருமை? அதாவது வடநாட்டில இருந்து அந்த ஸ்ரீரங்க பெருமாளை கடத்துறதுக்காக வர போர் புரிஞ்சு வர்றாங்க. போர் புரிஞ்சு வரும்போது ஒரு நடன மாது அவங்க இந்த கோவில்ல, இந்த தில்லானா மோகனாம்பல் படம் பார்த்திருக்கீங்களா? அல்ல பத்மினி அம்மா கோவில்களுக்கெல்லாம் போய் நடனம் ஆடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நடனம் அங்கே இவங்க. அது மாதிரி ஆடும் பொழுது என்ன பண்றாங்க, ரங்கநாத பெருமாளை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த வடநாட்டிலிருந்து படையெடுத்து வரக்கூடிய அந்த மன்னனை தன்னுடைய நடனத்தாலேயே மயக்கி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ராஜ கோபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா, உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டா. அந்த அம்மா பேரு வெள்ளையம்மான்னு வேறு. அந்த அம்மா பேரு நீங்க ஒரு மாதிரி சொன்னீங்க, வெள்ளாயின்னு சொல்லுவாங்க. வெள்ளாயின்னு சொன்னீங்க. நான் படிச்ச விஷயத்துல அவங்க பேர் வெள்ளையம்மாள்ன்றது பேர். அப்ப ராஜ கோபுரத்துக்கு உயரம் படிச்ச புத்தகம் வேற மாதிரி இருந்திருக்காங்க. நான் தப்பா சொல்றேன். அப்படியா? ஒருத்தவங்களையும் ஒவ்வொருத்தலையும் மாற்றி கருத்து இருக்குதாச்சு. ராஜ கோபுரத்துக்கு தன்னுடைய நடனத்தாலே மயக்கி அந்த அம்மாவை ராஜ கோபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்களா, கோபுர உயரத்தில் இருந்து அந்த மன்னனை தள்ளிவிட்டு கொண்டு போட்டாங்க. இறந்தது மண்ணே. மன்னன் இறந்துட்டா படைபலம்லாம் சும்மா விட்டுருமா? விடாது. என்ன பண்ணோம், அந்த பெண்ணை சீரழிச்சு கொன்றும் இல்லையா? அதை உணர்ந்த அந்த பெண் என்ன பண்ணாங்க, அதே ராஜ கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து விட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்களா, மன்னரே இறந்துட்டாரு, இனிமேல் இது எப்படி நம்ம அந்த போரை வழி நடத்தி செல்வது என்பதற்காக வந்த போர் படைபலம் என்ன பண்ணாங்களா, திரும்பி போயிட்டாங்க. அப்ப அந்த ரங்கநாத பெருமாளை காப்பாற்றிய பெருமை அந்த நடனமங்கையான வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கே பெருமை தரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ராஜ கோபுரத்துக்கு இன்னமும் எந்த வர்ணமும் இல்லாம அந்த பெண்ணின் நினைவாக வெண்மை நிறத்திலேயே அந்த ராஜகோபுரம் இருக்கு. கண்டிப்பாக. நன்றி நன்றி நன்றி. அப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தி நீங்க பேசுனீங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுக்கு இந்த பொருளுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? கற்க கசடு அற. கசடு அப்படின்னா பிழைன்னு அர்த்தம். கற்க கசடு அற அப்படின்னா படிக்கக்கூடிய விஷயத்த பிழை இல்லாமல் படிக்கணும், பிழை இல்லாமல் படிச்ச விஷயத்த பிழை இல்லாமல் பேசணுமா, அதுதான் தகுமா. அதனாலதான் தக அப்படின்னு தக்க வச்சுக்கங்க அப்படிங்கிறது வள்ளுவர் என்ன சொன்னார். தகங்கிறதுக்கு தமிழ் இலக்கணத்துல பொருளே கிடையாது இல்லையா? தமிழ் இலக்கணம் நம்மளாம் படிச்சிருக்கோம். தமிழ் இலக்கணத்துல தக அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருளே கிடையாது. பல பல சலசல, இது வந்து இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. இரட்டை கிளவி அப்படின்பாங்க. பல பல சலசல சில சில அப்படின்றதெல்லாம் இதுக்கு பொருள் இருக்கு. ஆனா தக 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 அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. இந்த நகையை பாருங்க, தக தகன்னு மின்னுதுப்பா அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்கு. ஆனா தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக வள்ளுவர் வந்து தக அப்படின்னு முடிச்சிருப்பாரு இந்த விஷயத்தை. அதனால படிக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தெளிவா தெரிஞ்ச விஷயங்களை மேடையில பேசணும் இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், இருங்க, அதே ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசணும்ல, அதுலயே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு கோவில் இருக்கு தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல தெரியும், போயிருக்கீங்களா கோவிலுக்கு? இருக்காப்பு இந்த என் சிங்கம் ஒரு ஆளு போதும்.
இருக்குல்ல, அப்ப பாத்திருக்கீல்ல? அது யாருக்கு அந்த கோவில்? ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு எப்படி ஒரு இந்து மதத்துக்குள்ள ஒரு ஸ்தலத்தை கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அந்த பெண்ணுக்கு ஏன் அப்படி ஒரு இடத்தை கொடுக்கணும்? ஏங்க, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? ரங்கநாதர். அவர் என்ன மதம்? வைணவ மதம். மதம் சமயம். சமயம் வைணவ சமயம். மதம்ங்கிறது வேற. நடைமுறையில் என்ன சொல்லுவாங்க மக்கள்? மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதம்ங்கிறது தவறான வார்த்தை. அந்த சமயத்துல இருக்காங்க. அப்ப அந்த கோயில போய் இஸ்லாமிய பெண்ணுடைய கோயில போய் அங்க கட்ட முடியுமா? இது என்ன கேள்வி? நான் கேக்குறேன், இது என்ன கேள்வி? சிங்கமுனரைக்கு அருகாமையில பிரான்மலை போயிருக்கீங்களா? பிரான்மலை போயிருக்கீங்களானே? அங்க இருக்கு தெரியுமா, பாபர் மசூதின்னு சொல்லி ஒண்ணு. அங்க இருக்கக்கூடியது சிவனுடைய ஆலயம். சிவனுடைய ஆலயம் சைவ சமயத்தை சார்ந்தது. அங்க எப்படி ஒரு இஸ்லாமியருடைய ஒரு பாபர் மசூதி அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்துல வைணவ சமயம், அந்த சமயத்துக்குள்ள எப்படி ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இருக்கணும் தெரிஞ்சா சொல்லுங்க, தரேன்னா விடுங்க. அதை பத்தி நான் அழுத்த விஷயத்தை அழுத்த சரிங்களா? நான் அழுத்து கேட்க மாட்டேன் யார்கிட்டயுமே, அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் இந்த மேடம் வந்து இன்னைக்கு நேரத்துல இல்லை, நான் 5 வயசுல இருந்து அரிதாரம் பூசி நடிக்கிறவன். 5 வயசுலயே புலந்தரம் லோகிதாசே அப்படிலாம் போட்டு வந்தவன் நானு. அதனால நான் இந்த மாதிரி வேஷம் போட்டு நிற்கும் போதும் எத்தனையோ பேர் என்னையில அழுக விட்டுருக்காரு. மேடையில் அழுதுகிட்டுலாம் உள்ள போயிருக்கேன். சின்ன பிள்ளை வளர்ந்து வரப்பல வளர்த்து விடலாமே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டு அப்படியெல்லாம் அடிபட்டு வந்ததுனாலதான் ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து கேட்கும் போது இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட படிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தவதான் நான். அதனால மேடல யாரையுமே அசிங்கப்படுத்தணும், கேள்வி கேட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் என்னைக்குமே பேச மாட்டேன். தெரிஞ்சா பேச விடுவேன், அவங்களுக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா அவங்கள பேச விட மாட்டேன், நானே பேசிட்டு முடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் சரி. அப்பேற்பட்ட ஆளுகள் எந்த மாதிரி தெரியுமா? என்ன சிங்கம் இப்பதான் ஏன் பக்கம் பேசுனீங்க? அங்கிட்டு மாதிரி என்ன கட்சி தாவுது? என்ன மீசைய நறுக்கி விடுவேன். மீசையை பிடிச்சி நறுக்கி விடுவீங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க பத்தியா, சிங்கம் என் பக்கம் தான் இருக்கணும். நீங்க அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. 2 பக்கமா உப்புக்கு சப்பானி மாதிரியா? அப்ப ஒரு பொதுவா இருந்துக்கிறேங்கிறாரு. சரிம்மா, அந்த வைணவ கோயில்ல இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னீங்களே, ஒரு சந்நிதி. அந்த இஸ்லாமிய பெண்ணாகப்பட்டவள் யாரு அப்படின்னா, அந்த பெண்ணுடைய பெயர் வந்து சுரதானி. சுரதானி என்ற பெண் வந்து என்ன மதம்? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. யாருடைய மகள் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய மகள். திப்பு சுல்தான் யாரு அப்படின்னா, மைசூர் என்ற ஒரு ஊரை வந்து ஆட்சி செஞ்சாரு. எப்ப? 1887 ஆட்சி செஞ்சாரு. 1890ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து இறந்துட்டார். போர்ல வந்து கொண்டுட்டாங்க. அப்ப திப்பு சுல்தான் வந்து என்ன மதம்? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு அன்பு மகளாக பிறந்தவள் தான் சுரதானி. அப்ப திப்பு சுல்தான் ஆக்கப்பட்டவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது ஸ்ரீரங்கத்தையும் படையெடுக்கிறார். அப்படி படையெடுக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய யாரு? ரங்கநாத பெருமாள். அவருடைய சிலைய மாலிகபூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பிரபலமான திருடர்களை ஸ்ரீரங்கத்துக்கு ஏவி அங்க இருக்கக்கூடிய சிலையை திருடிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லியில கொண்டு போய் வைக்கிறாரு. டெல்லியில இருக்கக்கூடிய தனது மகள் சுரதானி கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்ப சிலை வந்து சுரதானி கையில போயிருச்சுல்ல, ரெங்கனுடைய முகம் வந்து அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த நேரத்தினால சுரதானி என்ன பண்றா, முதல்ல பக்தியோட வணங்கிக்கிட்டு இருக்கா. தினம் கண் விழித்து பார்த்த காரணத்தினாலேயே அந்த பக்தி என்ன பண்ணுது, காலப்போக்கில் காதலா மாறுது. காதலா மாறும் சுரதானி என்ன பண்றா, ரெங்கனையே மணந்துக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கும் பொழுது இப்ப சிலை வந்து அங்கே போயிருச்சுலமா, சிலை வந்து சுரதானி கையில போயிருச்சு. அப்ப ஸ்ரீரங்கத்துல சிலை இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ரெங்கநாதர் கோயிலுக்குள்ள போய் ரெங்கனை வழிபடணும் அப்படின்ற காரணத்துக்காக சாமி கும்பிடுறதுக்கு உள்ள போறாங்க. அங்க சிலையை காணும். அப்ப சிலை எங்க போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது, இவன் தான் ஏன் திருடிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. எங்க? திப்பு சுல்தான் இருக்க இடத்துக்கு டெல்லிக்கு படையெடுத்து போறாங்க. யார் யார் படையெடுத்து போனாங்க அப்படின்னா, பிரபலமான இன்னிசை கச்சேரி பாடகர்கள்லாம் இங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க. இப்ப அவங்க படையெடுத்து போனாங்கல்ல, ஒரு போர் புரிஞ்சு அந்த சிலையை வந்து மீட்டிட்டு வந்திருக்கலாம். ஒரு சமரசம் பேசி அந்த சிலையை வந்து மீட்டுட்டு வந்திருக்கலாம். எதற்காக? கச்சேரி பாடகர்களை இங்கே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, அந்த கச்சேரி பாடகர்கள் ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு கச்சேரி நடத்துவாங்க. அப்படி டெல்லிக்கு போய் திப்பு சுல்தான் முன்னாடி ஒரு இன்னிசை கச்சேரி நடத்தி திப்பு சுல்தானுடைய மனதையே மாற்றி அங்கே இருக்கக்கூடிய சிலையை சுரதானிக்கு தெரியாம அந்த சிலையை மீட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் வச்சாங்களா? கிடையாது, திருப்பதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன் ஸ்ரீரங்கத்தில் வைக்கல? ஸ்ரீரங்கத்துல திரும்ப வச்சா திரும்ப வந்து திருட்டு பயல் வந்து திருடிட்டு போயிடுவாங்க இல்ல, அந்த காரணத்தினால திருப்பதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப சுரதானி கையிலையும் சிலை இல்லை, மீட்டுட்டாங்கல்ல. சுரதானி ஒரு நாள் என்ன பண்றா, காலையிலே கண் விழித்து குளிச்சு முடிச்சுட்டு
ரெங்கனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பாக்குறா, சிலையை காணோம். சிலையை காணாத இந்த சோகத்துல என்ன பண்றா, ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வந்து பாக்குறா. ஸ்ரீரங்கத்துலயும் சிலை இல்லை. ஏன்னா எங்க இருக்கு சிலை? திருப்பதியில இருக்கு சிலை. அப்ப ரெங்கனை காணாத இதுல ஸ்ரீரங்கத்திலே தங்கி இருக்கா. 10 நாள் தங்கி இருக்கா, 20 நாட்கள் தங்கி இருக்கா. அப்ப தங்கின காரணனால, பசி பட்டினியோட காத்திருந்த காரணத்தினால ஒரு நாள் அந்த சுரதானி என்ன பண்ற, மயங்கி கீழே விழுந்து இறந்து போறான். இறந்து பிணமாக கீழே கிடக்கிறான். அப்ப ரங்கனாகப்பட்டவர் என்ன பண்றா, எனக்காக இந்த பிள்ளை வந்து இறந்து போச்சு, இந்த பெண்ணாகப்பட்டவள் எனக்காக இறந்து போயிட்டா அப்படின்ற காரணத்துக்காக, அந்த பெண்ணை என்னை காதலிச்சிருக்கா அப்படின்ற காரணத்துக்காக மணந்தாரு அப்படிம்பாங்க சில பேர். அப்ப மணந்தாரா. அந்த காரணத்தினால சுரதானிக்கு இன்னைக்கு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, ஒரு சந்நிதி இருக்கு. இப்ப வைணவ மதத்துக்கு இப்ப மாறின மாதிரி தானே பேச்சு. இப்ப கல்யாணம் பண்ணாங்க, இஸ்லாமிய பெண் வந்து வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை மணந்தாங்க. அப்ப வைணவ மதத்துக்கு போன மாதிரி தானே அர்த்தம். அப்ப சுரதானிக்கு பேரை மாத்தணும்ல, பேரையும் மாத்தினாங்க. சுரதானின்னு இருந்த இஸ்லாமிய பேரை துலுக்க நாச்சியார்னு ஒரு பேரை மாத்தி இன்னைக்கு அந்த துலுக்க நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்நிதி இருக்கு. சந்நிதினா எப்படி இருக்கும்? சிலையா இருக்காது, வரைபடமா வச்சு கும்பிடுவாங்களாம். அந்த வரைபடத்துக்கு என்ன வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொட்டி நெய் கையிலேயே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்ப ரொட்டி நெய் இருக்கட்டும், கையிலேயே வச்சு எதுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து இஸ்லாமிய மதம். இஸ்லாமியர்களுக்கு பாரம்பரிய ஆடை எது அப்படின்னா கையிலேயே தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கையிலேயே வச்சு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய பெண்ணு தான் அங்கே தெய்வமா இருக்குது துலுக்க நாச்சியார். நீங்க கேட்டதுக்கான பதில் இதுதான். சரின்னா ஏத்துக்கங்க. நன்றி. ரொம்ப அருமையா பேசுங்க, நல்லா தெளிவா மக்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி. ரொம்ப பெரிய கதை. அந்த பெரிய கதையை ரொம்ப அழகா சுருக்கி எவ்வளவு சுலபமா மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா தலையாட்டாதப்பு எரிச்சலாத்தே வருது. எனக்கு கையை தட்டி விட்டு எனக்கு சாதமா பேசி விட்டு படக்கு நாங்க நம்பிக்கை வச்சிருந்தேன். நம்பிக்கை வச்ச நாரதர் எப்படி சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்றேன், அதாவது ரொம்ப பேருக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொழில் நுணுக்கம் தெரியாது. நம்ம நீங்க குறுகிய காலம் இப்பதான் வந்திருக்கீங்க, இந்த குறுகிய காலத்துக்குள்ள இப்பேற்பட்ட தொழில் நுணுக்கம் அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியதான் இல்லையா? அருமையான விஷயம். என்ன தொழில் நுணுக்கம்னு கேட்க மாட்டீங்களா? தேங்காய் உடைக்க மாட்டாங்க இந்த கோவில்ல. ஏன்னா தெய்வம் வந்து ஸ்ரீரங்க பெருமான் வந்து நிச்சயில இருப்பதாக ஒரு ஐதீகம். சயன கோலத்துல இருப்பாரு. அதனால இங்க தேங்காய் உடைச்சா அந்த சத்தத்துல அவருடைய நிச்சயம் கடைஞ்சிரும், அவருடைய சாபத்துக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கிறதுக்காக இங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க. வெளியிலே உடைச்சு இந்த தேங்காயை துருவி பூவாக கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களே தவிர தேங்காயை இங்க உடைக்க மாட்டாங்க. கொடி மரத்துல வச்சு உடைச்சு பூவா திருவி அபிஷேகம் பண்ணுவாங்க. சிலைய வந்து திருடிட்டு போனாங்கல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. திருடிட்டு போன சிலை வந்து மூலவரா உற்சவரா? என்ன இல்ல, சிலையை திருடிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அது மூலவரா உற்சவரா? மூலவர் சிலையை திருடிட்டு போனாங்க. மூலவர்ங்கிறது உள்ள கருவறைக்குள்ள இருக்கிறவர். ஆமா. கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை பாத்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல பெரிய பாத்திருக்கீங்களா? உள்ள போன பக்கத்துல இருக்கக்கூடிய சிலை அதே சிலை மாதிரி சின்னதா ஒண்ணு இருக்கும்ல, வலை ஒளியில ஓடிக்கிட்டு இருக்கு, போட்டாங்கன்னா மாட்டிக்கிறோம். அதாவதுமா பேச முடியாது. யானைக்கு அடிச்சிருக்கும், யானைக்கு அடிச்சிருக்கும், மனுஷனுக்கு அடிக்கடிச்சிருக்கு. ஒரு மாதிரி சறுக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்க யானையும் இல்ல மனுஷனும் கிடையாது. அப்படியா? என்ன இப்ப எனக்கு சறுக்குதுனால நான் மனுஷி அடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இல்ல ஒரு தவறு கூட இருக்கலாம், அதை கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க நாரதர்ல நான் மனுஷனே கிடையாதுங்கிறீங்களே, வேற என்ன பேய் பிசாசா? வெளியில நாரதரு, உள்ள இருக்கிறது யாரு? இந்த இடத்துல இருந்து தான் சொல்றேன். நீங்க வந்து தெய்வமும் கிடையாது, மனிதனும் கிடையாது, தெய்வத்துக்கு சமமானவர். அப்படியாமா? அப்படி இருக்கும் பொழுது இப்படி பேசக்கூடாது இல்ல. சரிம்மா, கேள்வி ஒண்ணு கேட்டீங்க, ரொம்ப அருமை. அதனால இப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அப்படிங்கிறாங்களே, அதுக்கு விளக்கம் என்ன? அதுக்கு முன்னாலே ஒண்ணு கேட்டீங்க, மகாபாரதத்துல ஏன் 100 பேர் இறந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? எல்லாரும் வந்து சொல்ற விஷயம் தான், சொத்து பிரச்சனை, அதனால சண்டை போட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. மகாபாரத போர்ல 100 பேருமே இறந்து போயிட்டாங்கல்ல. இறந்து போனோடனே திருதராசர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்டார், கிருஷ்ணா இங்க வா, எனக்கு 100 பிள்ளைகள் இருக்கு, 100 பிள்ளைகள் இருந்தோம், நான் இறக்கும் போது எனக்கு கொல்லி போட கூட ஒரு பிள்ளை இல்லையே, ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் போய் கேட்கிறேன். இந்த ரொம்ப சோகத்திலே மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? புத்திர சோகம்.
பெத்த அப்பா இருக்கும் போது தான் பெத்த பிள்ளைக்கு தான் கையால் அப்பையும் போய் கொல்லி வைக்கிறாரு பத்தியில. அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு புள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே கிராமத்துல என்ன சொல்லுவா, அப்பாடா கொல்லி போட ஒரு பிள்ளை பிறந்துட்டேன்ப்பா ஆம்பளை பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பிள்ளைக்கு போய் நம்ம கொல்லி வச்சோம்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அதனால திருதராசன் கேட்கிறேன், எனக்கும் கண் பார்வை தெரியாது, நாட்டையும் ஆட முடியாது, எனக்கு இப்படி ஒரு குறை, பிறந்த 100 பிள்ளைகளை எனக்கு கொல்லி போட கூட பிள்ளை இல்லாம போயிருச்சு, ஏன் கிருஷ்ணன் அப்படி, இப்பேற்பட்ட கொடுமை எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கிருஷ்ணரை கேட்கிறேன். அப்பதான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்றாரு, திருதராசனா உனக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், இந்த கதையில யாரு மேல தவறுங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிற. ஒரு மன்னன், நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இருக்காரு. மன்னனுடைய அரண்மனையில ஒரு சமயக்காரன் ஒரு நாள் ஒரு மாமிச உணவை கொண்டு வந்து சமைச்சு வச்சாச்சு. மன்னர் சாப்பிட்ட உடனே மன்னர் என்ன சொல்றாரு, இந்த கறி ரொம்ப சுவையா இருக்கு, இதையே தினமும் சமைச்சு கொண்டு வா. அதான் எங்க போறிய, எங்கத்தான் போறிய? இல்ல போயிட்டு வர மாதிரி இல்ல, வீட்டுக்கு போற மாதிரி இல்ல தெரியுது, வருவீங்களா? போயிட்டு சீக்கிரம் மிரட்டி விடாது எங்க ஆயாது. அப்படியா? அப்ப என்ன சொல்றாரு, மன்னர் தினமும் இந்த கறியை சமைச்சு கொண்டு வந்து வையின்னு சமயக்காரன் சொல்லியாச்சு. சமயக்காரன் தினமும் சமைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். இது தினமும் அன்றாடப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் மன்னர் கேட்கிறார், எப்பா இந்த கறி ரொம்ப சுவையா இருக்கே, இது என்ன கறி அப்படின்னு ஒரு நாள் கேட்கிறாரு தடுத்து. அப்ப அரண்மனை அந்த சமயக்காரன் என்ன சொல்றாரு, மன்னா இது நம்ம அரண்மனையில அன்னப்பறவை ஒண்ணு இருந்துச்சு பத்தியலா, இந்த அன்னப்பறவை 100 முட்டை இட்டு 100 குஞ்சுகளை பொறிச்சு இருந்துச்சு. அதுல ஒரு குஞ்சதான் முத நாள் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து வச்சேன், நீங்க இதையே சமைச்சு கொண்டு வந்து வையினீங்க, தினமும் நானும் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து வச்சேன், இன்னையோட அந்த 100வது அன்னப்பறவை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன கேட்கிறாரு, திருதராஷ்டிரா இது 2 பேர்ல யாரு மேல தவறு நீங்க நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். சொல்லும்போது திருதராஷ்டிரன் உடனே என்ன சொன்னாரா, மன்னன் மேலதான் தவறு அப்படிங்கிறார். எப்படி மன்னன் மேல தவறு அப்படின்னு கேட்கிறார். சமயக்காரனுக்கு என்ன வேலை, மன்னர் என்ன சொல்றாரோ அதை சமைச்சு கொண்டு வைக்கிறது அவனுக்கு வேலை இல்லையா? ஆனா அந்த மன்னன் என்ன பண்ணிருக்கணும், முத நாள் சமைச்சு கொண்டு வந்து வைக்கும் பொழுது இது என்ன கறின்னு கேட்டிருந்தா, அது அன்னப்பறவையினுடைய குஞ்சுன்னு சொல்லி இருந்தானா, எப்ப அது மிகப்பெரிய பாவம், சமைக்க கூடாது, இன்னையோட சரி, இனிமே சமைக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், ருசியாக இருந்த காரணத்தினால தினமும் அதையே கொடுன்னு சொன்னால 100 குஞ்சுகளையும் அவன் ஒரு ஆளை சாப்பிட்டுட்டான். அப்ப கண்ணிருந்தும் குருடனா இருந்தான் நல்லையாவே, இந்த விஷயத்த கேட்கல, கண்ணிருந்தும் குருடனாக இருந்த காரணத்தினால அவன் மேலதான் தவறு அப்படின்னாரா. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாரா, கண்ணிருந்தும் குருடனா போன பிறவில இருந்தானே மண்ணே, அந்த மண்ணை யாரும் கிடையாது, அது நீ தாண்டான. போன பிறவில கண்ணிருந்தும் குருடனா இருந்த காரணத்தினாலதான் அந்த அன்னப்பறம் 100 குஞ்சுகளை சாப்பிட்டார இல்லையா, அதனுடைய தாய் பறவை இட்ட சாபம், எப்படி என்னுடைய 100 குஞ்சுகளை நீ அழித்தாயோ அதுபோல அடுத்த பிறவிலே கண்ணிருந்தும் குருடனாக இருந்த நீ அடுத்த பிறவிலே குருடனாகவே பிறந்து உனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளும் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற சாபம். அதனாலதான் இந்த 100 பிள்ளைங்க மகாபாரத போர்ல